ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். டைப்ஸ் ஆஃப் செட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்டி செட் ஆர் நல் செட். எம்டி செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எம்டி செட்டு இல்லைனா நல் செட்டுன்னு சொல்லுவோம். எ செட் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ எலிமெண்ட் இஸ் கால்ட் அ எம்டி செட், நல் செட் ஆர் வைட் செட். ஓகேங்களா? அதில் செட்டுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா அதை வந்து எம்டி செட், நல் செட், ஒயிட் செட் எது வேணால் சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டினோட்டட் பை இப்படி போட்டுட்டு இப்படி போடுவாங்க. இதுதான் வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல் செட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படியும் நம்ம போடலாம். இப்படி போட்டு ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ எக்ஸ் such that x is an odd integer and divisible by 2. odd integerனாவே கண்டிப்பாக அது வந்து which is not divisible by 2 இருக்கும். ஆனால் இங்கே வந்து divisible by 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டூ டேபிள் வராது ஆட் நம்பரில். ஸோ அப்போ எந்த இன்டிஜரும் எந்த எலிமெண்ட்டும் இருக்க முடியாது. அதனால அதுக்குள்ளே எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்றதுனால நம்ம என்ன எழுதலாம்? நல் செட் ஆர் எம்டி செட் இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2, 1க்கும் 2க்கும் நடுவில் எந்த இன்டிஜர்ஸும் வர முடியாது. ஸோ அப்போ வந்து எம்டி செட் வரும். அதனால இதுவும் வந்து எம்டி செட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ செட் விச் ஹாஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அண்ட் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் a equal to x such that 3 less than x less than 5, x belongs to நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ 3ஐ விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 5ஐ விட சின்னதாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தான் வரும். அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இங்கே வருது. நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் வரதுனால அது சிங்கிள்டன் செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்லேயே வர ஒரே ஒரு ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா அது 2 மட்டும்தான். மற்ற எந்த ஈவன் நம்பருமே வந்து ப்ரைம் நம்பரில் வராது. ஏன்னா அதில் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். 2க்கு மட்டும்தான் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால் அது மட்டும்தான் இருக்கிறதுலையே ப்ரைம் நம்பரில் இருக்கிறதுலையே ஒரே ஒரு ஈவன் நம்பர். அப்போ ஒரே ஒரு செட்டு, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் வரதுனால அதை வந்து சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ செட் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஃபைனைட் செட். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதனால் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம், கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஃபேமிலி நம்பர்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதை வந்து எத்தனை பேர் அப்படின்றத நம்ம என்ன எழுத முடியும். ஸோ அதை வந்து ஃபைனைட் செட்னு சொல்லுவாங்க. த செட் ஆஃப் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. என்ன கேம்ஸ்லாம் நீ வந்து விளையாடுவேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? இன்டோர் கேம்ஸ் என்ன விளையாடுவேன், அவுட்டோர் கேம்ஸ் என்ன விளையாடுவேன் உன்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து ஃபைனைட் செட். த செட் ஆஃப் கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் யூ லேர்ன் இன் ஸ்கூல். உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்ட்டு உன்னால் வந்து எழுத முடியும், உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் வந்து ஃபைனைட் செட் தான். நெக்ஸ்ட்டு வந்து a equal to x such that x is a factor of 36. ஃபேக்டர் ஆஃப் 36 உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எழுத முடியும். ஸோ அதையும் வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள் கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When a set is finite, it is very useful to know how many elements it is. அதில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. The number of elements in a set is called a cardinal number of the set. அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் cardinal number of set அப்படின்னு சொல்லுவோம். The cardinal number of set A is denoted by n of A. இந்த cardinal number of A வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of Aன்னு சொல்லலாம். அதாவது இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் n of A. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் A equal to இந்த எலிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபைன் n of Aன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா since set A contains 8 elements, எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of A என்ன எழுதலாம்னா 8ன்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட் இஸ் கால்ட் இன்ஃபைனைட் செட். இப்போ வந்து அது ஃபைனைட் இல்லைன்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து எத்தனை எலிமெண்ட்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் 5, 10, 15 எட்ஸெட்ரா கொடுத்துட்டாங்க. அப்போ போயிட்டே இருக்கும். எத்தனை எலிமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் வந்து இன்ஃபைனைட் செட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து போயிட்டே இருக்கும் அந்த லைன். இந்த சைடும் எண்டிங் கிடையாது, இந்த சைடும் எண்டிங் கிடையாது. அதில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈக்விவலன்ஸ் செட். ஈக்விவலன்ஸ் செட்னா என்ன? Two finite sets A and B are said to be the equivalent if they contain the same number of elements.
It is written as A equivalent to B. If A and B are equivalent set, then n of A equal to n of B ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவலன்ட் செட்னா நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பி மட்டும் தான் ஈக்குவலாண்ட்டாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் என்ன வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? அதில் வேறு எலமெண்ட் இருக்கலாம், ஏல வேறு எலமெண்ட் இருக்கலாம், பியில் வேறு எலமெண்ட் இருக்கலாம். அதாவது இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குன்னா அப்போ அதை வந்து ஈக்குவலன்ட் செட்டுன்னு இருக்கலாம். ஆனால் என்னென்ன எலமெண்ட் வேறு எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு பால் பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பால் பேட் இருக்குது, இதில் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி வேறு இருக்குது. ஆனால் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம். அதாவது என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது, என் ஆஃப் பினா பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறோம். அதான் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலன்ட் செட்டு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவலன்ட் செட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், பி வந்து -3 ≤ x ≤ 0 இது இன்டீஜர்ஸில் இருக்குது. இசட்னா இன்டீஜரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்னா மைனஸ் வேல்யூ எல்லாமே வரும், டெசிமலில் வரக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -3 விட ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -3க்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 0க்கு ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் 0 விட சின்னதாக இருக்கணும். அந்த ஷார்ப் சைடில் வந்து சின்னது, ஓப்பனாக இருக்க சைடு பெருசுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ 0க்கு ஈக்குவலாக இருக்குன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, -3க்கு ஈக்குவலாக -3 வரைக்கும் போடலாம். 2, 3, -1, -2, -3 இதை விட இது சின்னதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ 0, -1, -2, -3 இது வரைக்கும் தான் வரணும். இப்போ இந்த 4 எலிமெண்ட் தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா Q இது செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஈக்குவலன்ட் டு 210 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 210க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 2 ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரைம் நம்பர்லேருந்து போடும்போது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் என்ன 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2s are 2 போடுறேன். அதுக்கப்புறம் 10 எடுக்கும் போது 5, 2 நம்பர் சேர்த்து எடுக்கும் போது நடுவில் 0 போட்டுக்கணும். ஃபஸ்ட் டைம் 2 நம்பர் எடுக்கும் போது 0 போட வேண்டியதில்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு எடுக்கும் போது 2 நம்பர் அட் ஏ டைமில் எடுத்தோன்னா நடுவில் 0 போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 5 போட்டுக்கோங்க. இப்போ திருப்பியும் வந்து இது வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகாது, 3 டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6 வருது. அப்போ 3 டேபிளில் டிவைட் ஆகும். இப்போ 3 எல்லாம் போட்டுக்கலாம். 3 3s are 9 இல்லையா? இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ வந்து முன்னாடி 0 போட வேண்டியதில்லை. அப்போ 1 இருக்கும் பேலன்ஸ் 9 போட்டுச்சுன்னா இப்போ 15 வந்து 5 டைம்ஸ் வரும். இப்போ இதை வந்து 5 டேபிளில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வர இப்போ இது 3 டேபிளில் டிவைட் ஆகுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். 8 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் வர ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இப்போ இங்கே 7 போட்டுக்கலாம். 35 வந்து 7 டைம்ஸ் வரும். இதுவும் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எலமெண்ட் எல்லாம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே வந்து 210 ஃபேக்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 3 5 7. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து 4 எலமெண்ட் தான் இருக்குது. இதில் பியில், ஓகேவா? பிலையும் 4 எலமெண்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கியூலையும் 4 எலமெண்ட் தான் இருக்குது. ஆனால் இதில் வேறு இருக்குது. இப்போ 0 -1 -2 -3 இருக்குது. இதில் 2 3 5 7 இருக்குது. ஸோ வேறு இருந்தாலும் என் ஆஃப் பி வந்து 4 தான், என் ஆஃப் கியூவும் வந்து 4 தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல் செட்டு. ஈக்குவல் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். ஆனால் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. இதில் 4 2 3 1 இருக்குது. ஆனால் கமா போட்டு போது எப்படி வேணால் எழுதலாம் இல்லையா? அப்போ இதுவும் 1 2 3 4 தான், இதுவும் 1 2 3 4 தான். ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் 4 எலிமெண்ட், இதுலேயும் 4 எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல் செட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.5. இப்போ பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் செட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கன்னா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துட்டு வாங்க, இப்படி பார்க்காதீங்க. இப்போ 8க்கு வந்து 4ஐ விட அதிகமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். 8ஐ விட கம்மியாக இருக்கணும் அண்ட் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா 4 5 6 7 8 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்ததுனால, ஓகேங்களா? அப்போ இந்த எலிமெண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 4 5 6 7 8. பியோடைய எலிமெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எலிமெண்ட்டும் இதில் இருக்க எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது. சேமாக இருந்ததுனால அது வந்து ஈக்குவல் செட்டுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டுன்னா universal set is a set which contains all the elements of the
the sets under consideration and is usually denoted by u அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், அதாவது ஒரு இப்போ ஏ ஈக்குவல் டு இவங்க இதில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு எர்த் மாஸ் ஜூபிட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் கிடையாது, சோலார் சிஸ்டமில் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம இன்னும் நிறைய பிளானட் இருக்குது. அப்போ வந்து நம்ம இதோடைய எல்லா பிளானட்டும் அடங்கினது தான் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், தென் த யூனிவர்ஸ் U is the planets of solar system. யூனிவர்ஸ் செட் அப்படின்றது வந்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே தான் வரும், வெறும் இது மட்டும் வராது. அங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறது தான் யூனிவர்சல் செட். அதை வந்து U அப்படின்னு கேபிட்டல் U அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இப்போ இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நேச்சுரல் நம்பரில் இருக்கிறது எல்லாமே யூனிவர்சல் செட்டில் வரும். இங்கே பாருங்கள், x belongs to n அப்படின்னு சொல்கிறது எழுதுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்செட். let A and B be the டூ செட் அப்படின்னு சொல்லும் போது ஏ வந்து பியோடைய எலமெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக, ஓகேங்களா? அது இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஏ இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏ இஸ் கால் ஏ சப்செட் ஆஃப் பி. வி ரைட் ஏ சப்செட் ஆஃப் பி. இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் கண்டிப்பாக வரும். சப்செட் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் சிம்பிள் வரும். ஈக்குவல் சிம்பிள் வரலன்னா அதுக்கு வேறு பேர் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் சிம்பிள் வந்திருக்கு, சப்செட் ஆஃப் பி. அப்படி வந்ததுன்னா ஏ சப்செட் ஆஃப் பி இஸ் ரீட் அஸ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் ஏவும் ஸ்மால் பியும், இப்போ பாருங்கள், ஸ்மால் ஏ வந்து இதுலேயும் இருக்கும். ஏன்னா ஏ வந்து பிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஏ வந்து இதில் இருக்குது, பியில் இருக்குது. அப்போ இதில் ஸ்மால் ஏ இருந்தால் கண்டிப்பாக இதுலேயும் ஸ்மால் ஏ இருக்கும். இது வந்து பிலாங்ஸ் டு, இப்படி போட்டோன்னா பிலாங்ஸ் டு அப்படின்னா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஏ இஸ் நாட் எ சப்செட் ஆஃப் பி. நாட் எ சப்செட் ஆஃப் பின்னா என்ன பண்ணணும், இதே மாதிரி போட்டுட்டு இப்படி வந்து கிராஸ் பண்ணிவிடுங்க. அதை நாட் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி, தென் என் ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. கண்டிப்பாக வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அது இல்லாமல் இதை விட இது அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சப்செட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா? ஒரு வேளை இது வந்து கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா அதை வந்து சப்செட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து 1 கொடுத்துருக்காங்க, சப்செட் ஆஃப் 1 எலமெண்ட். இங்கே பாருங்கள், இஸ் ஏ சப்செட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இது வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா, 1 வந்து இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி 2 4 வந்திருக்கு. இங்கே வந்து 2 மட்டும் தான் இருக்குது, 4 இல்லை. அப்போ இது வந்து நாட் எ சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்சர்ட் த அப்ரோப்ரியேட் சிம்பிள். இதில் வந்து இது வருமா, இந்த சப்செட் வருமா, இல்லை நாட் எ சப்செட் வருமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10 20 30 சொல்லியிருக்காங்க. இது மூணுமே இது உள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்செட் ஆஃப் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இங்கே PQRன்னு கொடுத்துருக்காங்க, இதில் PQRே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நாட் எ சப்செட் ஆஃப் போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் ஆன் த சப்செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி இருக்கா? இப்போ என்ன சொல்லலாம், சப்செட் ஆஃப் ஏ எழுதும் போது ஃபஸ்ட்டு நல் செட், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எழுதணும். சப்செட் ஆஃப் ஏ தான், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து என்ன பண்ணணும்னா செட்டு போட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மொத்தமாக இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், எம்டி செட் எழுதிக்கிறேன், அப்புறம் தனியாக ஏக்கு மட்டும் எழுதியிருக்கிறேன், அப்புறம் தனியாக பிக்கு மட்டும் எழுதியிருக்கோம், அப்புறம் மொத்தமாக சேர்த்து எழுதிடணும். இதுதான் வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா, ஈக்குவல் சிம்பிள் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, சப்செட் பார்த்தோம்ல, சப்செட்டில் வந்து ஈக்குவல் சைன் வரும். ஆனால் ப்ராப்பர் சப்செட்டில் ஈக்குவல் சைன் வராது. அவ்வளோதான், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் வந்து ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏ இஸ் காலி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னா எப்படி சொல்லணும், ஏ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே என்ன வரக்கூடாது, ஈக்குவல் டு சைன் வரக்கூடாது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது, ஆனால் இதை விட இது எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணுமே தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 1 2 5 கொடுத்துருக்காங்க. 1 to 5 இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஏ வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்டே இருக்காது. இப்போ ஏ பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்டே இல்லைன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லலாம். இது பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி கொண்டு நல் செட். இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னாவே காமன் அப்படின்னு அர்த்தம். யூனியன் அப்படின்னா நம்ம இப்படி போடுவோம், அது வந்து சேர்த்து எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம், அப்படி ஜாயின் பண்ணி எழுதுறது. இப்போ இன்டர்செக்ஷனாக காமன், ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எம்டி செட்டுன்னு சொல்லுவோம். அது இப்படி போட்டிருக்காங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதான். டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொன்னால் நோ காமன் எலிமெண்ட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க, டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஏபி இருக்கா, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்டே இல்லை பாருங்கள், 20, 22, 23, 24 இதுவும் அது எதுவுமே இல்லை. அப்போ நல் செட் நமக்கு கிடைக்குது. நல் இப்படியும் போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம், ஏவும் பியும் வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பவர் செட். பவர் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the set of all subset of A, subset of set A is called a power set of A. It is denoted by P of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ள சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். இப்போ நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம்ல ஒரு எக்ஸாம்பிளில் சப்செட் ஆஃப் ஏ, அதுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதை வந்து ஒரு செட்டு போட்டு எழுதுறது தான், அதாவது கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி எழுதுறது தான் என்னென்னு சொல்லணும்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ = 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், நல் செட் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து கர்லி ப்ராக்கெட் போடக்கூடாது, ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நல் செட் போட்டுக்கணும். அப்புறம் இந்த கமா போட்டதுன்னா ஒரு எலிமெண்ட், அதுக்கப்புறம் இது இன்னொரு எலிமெண்ட். அப்போ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு செட்டாக எழுதிக்கணும். அப்புறம் மொத்தமாக எழுதிடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து சப்செட் ஆஃப் ஏ. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ கண்டுபிடிச்சதை ஒரு கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு செட்டுக்குள்ளே எழுதுறது தான் வந்து பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுவோம். இப்போ எழுதியாச்சு, அவ்வளோதான். இது இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல் செட்டு செட்டுக்குள்ளே ஒரு நல் செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பவர் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா. சப்செட் ஆஃப் ஏ நம்ம என்ன பண்ணுவோம், நல் செட் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நல் செட்டுக்கு வந்து எப்போவுமே இந்த நல் செட் போடும்போது இதுக்கு மட்டும் கர்லி ப்ராக்கெட் போடவே போடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எலிமெண்ட்டை வந்து செட்டுக்குள்ளே எழுதுவோம். இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன, நல் செட்டு. அப்போ அதை வந்து ஒரு செட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. அப்புறம் கமா போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டு செட்டுக்குள்ளே நல் செட்டு, ஓகேவா. அப்போ இதை போட்டுட்டு இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட்டை போடுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ மொத்தமாக எடுத்து எழுதுவோம். மொத்தமாக என்ன கொடுத்துருக்காங்க, நல் செட்டுக்குள்ளே ஒரு நல் செட்டு, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னதுன்னா சப்செட் ஆஃப் ஏ. இதுக்கு பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ராக்கெட் திருப்பியும் போடுறது தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்ஸ்லாம் நிறைய வரும். இது என் ஆஃப் ஏ வந்து எம்ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என் ஆஃப் ஏன்னா என்ன, என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன சொன்னேன், ஃபைனட் செட். இங்கே பாருங்கள், கார்டினல் நம்பர் ஆஃப் எஸ் செட் அப்படின்னு சொன்னேன். என் ஆஃப் ஏனா வந்து என்னென்னா கார்டினல் நம்பர் ஆஃப் செட் இல்லையா. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், என் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து எம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா, அதாவது த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், இங்கே பவர் செட் அப்படின்றது தான் பி ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்பர் ஆஃப் சப்செட்னும் சொல்லலாம். 2 பவர் எம், இந்த ஃபார்ம்லாம் மறந்துடாதீங்க. த நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் எம், அதாவது என் ஆஃப் பி ஆஃப் ஏ. அப்புறம் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னான்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். என் ஆஃப் பி ஆஃப் ஏலேருந்து 1 மைனஸ் பண்ணிடுறோம், அதாவது 2 பவர் எம் மைனஸ் 1. இதான் ஃபார்ம்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எக்ஸில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, என் ஆஃப் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. 6 இருக்குது. த நம்பர் ஆஃப் சப்செட்னா என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏ இருந்துச்சு, ஏ போட்டோம். இங்கே வந்து எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால எக்ஸ் போட்டிருக்கோம். என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம் இல்லையா. இதுதானே எம்னு நம்ம எடுப்போம் என் ஆஃப் எக்ஸை. இப்போ 2 பவர் 6ன்னு எழுதலாம். 2 பவர் 6னா என்ன எழுதும், 2 வந்து 6 டைம் போடுவோம். 2 × 2 × 2 × 2 × 2 × 2 போட்டோம்னா 64 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the number of proper subsetனா என்ன பண்ணுவோம், அதுலேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ n of p of x minus 1, அதாவது 2 power 6 minus 1. அப்போ 64லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 63, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.